வணக்கம் மக்களே. காலையிலேயே பிக் பாஸ் லைவில் யுகேந்திரன் எழுது கேமரா முன்னாடி பல அதிர்ச்சியான உண்மைகள்லாம் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காரு. தெரிஞ்சு தான் பேசுறியா இல்லை தெரியாமல் தான் பேசுறியாப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்குது. கேமரா முன்னாடி எழுந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறார். என்னென்னா, ஸோ நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். 20 நாள் ஆகிடுச்சிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுவே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நான் கேப்டன்சி நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது, மக்களுக்கு எப்படி போய் சேர்ந்துருக்குன்றது தெரியல. நான் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பேசணும்னு நினச்சி பேசுகிறேன். குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நினச்சி வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரி, குறிப்பிட்ட நேரத்தில் தான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன், எதுக்கு பண்ணணுமோ அதுக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர். சரி, பண்ணிட்டோம், அதை விட்டுருங்க. அடுத்ததாக சொல்கிறாரு, நான் இந்த வீட்டிலேயே நேர்மையாக விளையாடி இருக்கேன், நேர்மைனா நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசுகிறாருங்க. நேர்மையாக விளையாடி இருக்கேன், மக்களுக்கு எப்படி போய் சேர்ந்துருக்கு அப்படின்றலாம் எனக்கு தெரியாது. நேர்மையாக நான் விளையாடி இருக்கேன், 2 பேரும் ஈக்குவலிட்டியாக பார்க்கணும், ஈக்குவலிட்டியாக இருக்கணும் 2 வீடுமே அப்படின்ற மாதிரி நான் பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட் சாட்டர்டே சண்டே எபிசோடில் பார்த்துட்டு பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதில் எனக்கு என்னென்னா, ஈக்குவலிட்டி நேர்மையெல்லாம் சொன்னார் பாருங்க. 2 டீமுக்கும் ஃபேவராக விளையாடினான்னு பாருங்களாம். அதுதான் ஃபேருங்க அவருக்கு. அப்படியே இது கூட தெரியாமல் எப்படி ஃபேருன்னு பேசுகிறாருன்னு தெரில, ஈக்குவல்னு பேசுகிறாரு தெரில. ஒரு டீமு கூடயே இருந்து முதுகில் குத்துறது ஃபேரு, ஈக்குவல். பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச்சுக்கு ஃபேராக விளையாட்டு ஸ்மால் பாஸை கீழே தள்ளினது ஃபேரு. இது என்னங்க நீ பண்ணதெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் இங்கே பேசுறதெல்லாம் அப்படியே எடுக்க முடுக்கா பேசுகிற. அப்படியே இதுங்க பண்ணது அதெல்லாம் உனக்கு ஃபேராக பட்டுதா இல்லை ஈக்குவலிட்டியாக 2 டீம் அதான் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணதா? உங்கள் ஹவுஸ் மேட்ச்க்காக அங்கே போயிட்டு பாட்டில் எடுத்து கொடுத்து தோக்கடிச்சது ஈக்குவலிட்டி. இதில் வேறு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அது கேமரா முன்னாடி ஒரு பக்கம் சொல்கிறான் பாரு மக்களே. அதுதான் மக்களை வைத்தறிச்சலாக இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டு. இதுலேயும் குறிப்பாக அவர் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, மக்கள் எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறது. நீ பண்ணது எல்லாம் மக்கள் கரெக்டாக பார்த்துருக்காங்க சார். நீ கேப்டன்சியில் நீ ஈக்குவாலிட்டின்னு சொன்னல, ஈக்குவாலிட்டி நேர்மை அப்படின்றது சொன்னல சார், அதுக்கேற்ற மாதிரி மக்கள் சூப்பராக பார்த்துருக்காங்க சார். அதுக்கான செய்கை கமல் சார் எபிசோடில் தரமாக செய்வாங்க. அடுத்த வாரம் நீங்கள் எலிமினேஷனுக்கு வந்தாலும் சூப்பராக செஞ்சு விடுவாங்க சார் அப்படின்றது தான் கருத்து. மக்கள் சூப்பராக பார்த்துருக்காங்க, உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க சார். நீங்கள் இதுதான் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு டைட்டிலே கொடுத்துருக்காங்க. அந்த டைட்டில் வெளியே சந்தோஷமாக பார்த்து பிக் பாஸ் ஷோவை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சரி மக்களே, உங்களோட கருத்து என்ன அப்படின்றதில் கமெண்ட் பண்ணுங்கள்.